இடைப்படா மகிழ்ச்சி முடிவிலே என்ற எமது பாவலர் பெருந்தினார் ஐயா வரிகளின்படி என்று தனது அரசியல் பயணத்திலும் முதல் தேர்தலில் ஒரு விழுக்காடு வாக்குகளை மட்டுமே பெற்று இன்று நடந்து முடிந்த தேர்தலில் 8.21 விழுக்காடுகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ச்சி பெறுவது அவ்வளவு எளிதல்ல. அதுவும் தமிழ் தேசிய கட்சியாக வளர்ச்சி பெற்றுள்ளதில் எமது அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த வளர்ச்சிக்கு அவரின் கடுமையான உழைப்பே காரணம். அந்த கடுமையான உழைப்பிற்கு மகிழ்ச்சி முடிவிலே கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் ஐயா அவர்கள் தமிழக பண்பாட்டு கண்காட்சிக்கு நீண்ட ஆண்டுகளாக வருகை தர முடியல. ஐயா அவர்கள் தொடர்ச்சியான அரசியல் பயணத்தில் இருக்கும்போது அதை நீண்ட ஆண்டுகள் கழித்து 5 ஆண்டுகள் கழித்து இந்த தமிழக பெண்கள் செயற்களம் நடத்தும் தமிழக பண்பாட்டு கண்காட்சிக்கு ஐயா அவர்கள் வருகை தந்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு எழுச்சியும் புரட்சியில் இருந்த வலிமைமிக்க தமிழ் சமூகமாக வழிநடத்த காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களான தமிழரன் அமைப்பை சார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்கள். இந்த கண்காட்சி ஒரு அரசு செய்ய வேண்டிய பேராண்மைப்படுத்த வேண்டிய ஒன்றை ஒரு குடும்பத்தில் இருந்து, குறிப்பாக எங்களுடைய தாத்தா பாவலரேறு பெருஞ்சித்தன் அவருடைய குடும்பத்தில் இருந்து வந்த என் அன்பு தங்கையை எடுத்து செய்வது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியையும் பெருமையையும் தருகிறது. உங்களுக்கு தெரியும், தமிழ் பாவலர்களில் பாரதி தமிழ் இலக்கிய உலகில் பெரும் தொய்வு ஏற்பட்ட பிறகு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சி பெரும் பாய்ச்சலுக்கு நித்தித்தவன் பெரும்பாவலர் பாரதி. அதற்கு பிறகு நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர் பாரதிதாசன், பின்னர் வந்த நம்முடைய பாவலரேறு தாத்தா பெருஞ்சித்தன் அவர்கள். இதில் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் இல்லாத தனிப்பெரும் சிறப்பு நம் தாத்தா பாவலரேருக்கு இருப்பது, அவர்கள் முன்னவர்கள் இருவருடைய பாக்களிலும் சமஸ்கிருத சொற்கள், பிரமொழி சொற்கள் நிறைய பரவி கிடக்கு. ஆனால் தூய தமிழ் பாவலர் தமிழ் பேரினத்தில் நம்முடைய தாத்தா பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் மட்டும்தான் ஒரு சொல் பிறமொழி சொல் கலவாது தமிழ் பாக்களை ஏற்றிய பெருந்தகை நம்முடைய தாத்தா பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள். வரலாறு இந்த உடனே இந்த தமிழர்கள் எப்போதும் பழம்பெருமையே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒன்னார் என்றால் வரலாறையே பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் நம்மளை இழிவுபடுத்துவதை நீங்கள் இன்னும் கேட்கக்கூடும். நம்முடைய ஐயா காப்பா அரவாணன் நமக்கு சொல்வது, நாம் பழம்பெருமை பேசுவது பீற்றிக் கொள்ள அல்ல, நம்மை நாமே ஒரு முறை தேர்ச்சிக் கொள்ள. வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் வழிகாட்டுகிறது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற இனம். இது ஹோசிமின் சொன்னது. வரலாற்றில் எழுச்சி பெற முடியாத எந்த இனமும், வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. இது லெனின் சொன்னது. வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. இது அறிவாசான அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது. அதுதான் இங்கே மேலே எழுதியிருக்கிறது. வரலாற்றை படிப்போம், வரலாற்றை படை. என்னுடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் வரலாற்றை படி, நீ வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று. இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியர், வரலாறு என் வழிகாட்டி. நமக்கு மட்டுமல்ல, என் உடன் பிறந்தார்களே, உலகில் எல்லா மொழிவழி தேசிய இனத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டு. வரலாற்றில் அங்குதான் நாம் எங்கு வாழ்ந்தோம், எங்கு வீழ்ந்தோம். அதை கற்காதவன், கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் தெரியாதவனுக்கு எதிர்காலம் இல்லை.
கடந்த காலத்தை ஒருவன் குனிந்து பார்ப்பதென்பதே நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். தெரியாத ஒண்ணே செய்ய முடியாது. வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. அப்ப வரலாறு என்பது ஏடுகளின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வெற்று வார்த்தைகள் அல்ல. இது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறார் கேட்க. வரலாறுனா சும்மா வெறும் வரலாறு அப்படின்னு படிச்சு பத்திக்கு தேர்வு எழுதுறது இல்லது. வரலாறு தெரியாதவனுக்கு போர்க்குணம் இருக்காது. வாழ்ந்தது விழுந்தது தெரியாத எப்படி போராடுவான்? நான் யாருன்னு தெரியாம இப்படி நிமிருவேன். வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள், புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தமிழ் மக்கள். தமிழர்களுக்கு என்று வரலாறு கிடையாது. இலக்கிய சான்றுகள் தான். இங்க பேசிய நம்முடைய யாழினி கூட சொன்னார். கல்லணை நம்முடைய உலகத்தின் முதல் கட்டப்பட்ட கல்லணை அந்த அணையது கல்லணை. கட்டியவன் கரிகால் பெருவழுத்தான். அப்ப அது என்ன தெரியுது? நமக்கு என்ன கல்லணை கட்டினான் கரிகாலவோ கரிகாலம் ஆண்டுகண்டா. இந்த பெருவுடர்களோ ராஜராஜ சோழனடா அருண்மொழி சோழன் அரசனுக்கு அரசன். அங்கேயும் பாருங்க ராஜராஜன் அப்படிதான் இருக்குது. பேரரசன், அரசனுக்கு அரசன், மாமன்னன் அப்படி இருக்க வேண்டிய இடத்துல 3 சொல்லுது பாருங்க. அரசனுக்கு அரசன் போடலாம், பேரரசன் போடலாம், மாமன்னன் போடலாம். ஆனால் ராஜராஜன் சமஸ்கிருதத்துல வைக்க பேரை வச்சுட்டு அங்க என்ன இருக்குது? பெருவுடையார்களை பார்க்கும்போது அருண்மொழி சோழன் ஆண்டுதான் தெரியுது. இந்த நாகநாதர் கோயில், இந்த வீரநாராயண ஏரியை பார்த்தா அரசேந்திர சோழன் ஆண்டிருக்கான், அவன் கட்டியிருக்கான். இப்படிதான் சான்று இருக்கு. சிலப்பதிகாரம் படிக்கும்போது கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினால் பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டிருக்கான். சிலப்பதிகாரம் தான், இலக்கிய சான்று தான், வரலாற்று சான்று இல்லை. என் தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. இந்த வரலாற்றை படைக்கிறவர்களாம் இருந்துட்டான். எல்லாம் நம்மளுக்கு எழுதலை. எழுதுன எவன் என் வரலாறு எழுதினவனு யாரு இல்லை. அவன் விருப்பத்துக்கு கதை விட்டு போயிட்டான். எதுவும் என் வரலாறு இல்லை. நீ பொன்னியின் செல்வன் தான் அருண்மொழி சோழன் வரலாறு நினைச்சுன்னா அது மாதிரி பைத்தியக்காரன் தான் எதுவும் கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு நினைச்சுன்னு வச்சுக்க. இலக்கியம், புதினம், காப்பியங்கள், காவியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பொய் பேசும். சுவைபட சொல்வதற்கு, நயம்பட உடைப்பதற்கு பொய் பேசும். ஆனால் வரலாறு பொய் பேசக்கூடாது, பொய் பேச முடியாது, உண்மைதான் பேசணும். அப்ப வரலாற்றில் இருந்துதான் ஒவ்வொரு தேசியமும் எழுச்சி பெற முடியும். அதனால அம்பேத்கர் அதுக்கும் என்ன சொல்றாரு? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி தங்களுக்கான வரலாற்றை புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்களே எழுதுகிறோம். அந்த எழுதுகிற முயற்சியின் ஒரு படிதான் இந்த பண்பாட்டு மீட்சி, தமிழக செயற்கள பெண்கள் நடத்துகிற இந்த கண்காட்சி. இதை பார்க்கிற போது ஒரு பெரு நம்பிக்கை. ஓசோ சொல்றான்ல, நீ என்னடா ஒவ்வொரு நாளையும் அறுவடைக்கான நாளா கருதுற, ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளா கருதுறாங்க. அப்படி எங்க முன்னோர்கள் விதைத்த விதை இந்த நான், இந்த என் தங்கை, இந்த எங்க மாமா, என் தம்பி, எங்க ஐயா, இந்த என் தங்கை எல்லாம் நிற்கிறாங்க. அந்த விதை விதைத்தவன் உறங்கினான், விதை உறங்கல. இதான் விடல்கா சொல்றான் பாருங்க. விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது. என்றோ எங்கள் முன்னவர்கள் தூவிய விதை முளைத்து வருது. அப்படி அங்க போய் பார்க்கும்போது என்ன சொல்லுது? நாங்க ஊரா இதை சொல்லிட்டு வரோம். எங்களுக்கு முன்னாடி 4 வயசு 5 வயசு பையன் சொல்லிட்டு இருக்கான். நம்முடைய பாரம்பரிய உணவு வகை என்னவென்றால் 5 இணை நிலங்கள் என்னவென்றால்ங்கிறான். அப்ப ஒரு ஜிப்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி அதுல எப்படி இங்க விதைத்தவனும் உறங்கல, விதையும் உறங்கல. ஒரு நம்பிக்கையை நமக்குள்ள இளைய தலைமுறை பிள்ளைகள் நாளைய நம்பிக்கை நாற்றுகள் விதைக்கிறார். தமிழ் தேசிய நம் எழுச்சி வருகிறது. தமிழ் தேசிய வரலாறு நீட்சி வருகிறது. பாரதி சொன்னாங்க, வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று, எவ்விடத்தை வீழ்ந்தோம் என்று கருதினீரோ உலகத்தீரே, அவ்விடத்தை நாம் எழுந்தோம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. அதிகாரமற்ற எளிய மக்களாக இருப்பதால் ஒரு அரங்குக்குள்ளே இந்த கண்காட்சி, எங்கள் வரலாற்று ஆவணங்கள் எல்லாம் ஒரு கண்காட்சி ஒரு சின்ன அரங்கத்துக்குள் நடக்குது. ஒரு நாள் தமிழ் தேசிய சோசலிச குடியரசு, தமிழ் தேசிய அரசு மலர்கிற போது இது அரசு பெருவிழாவாக இதே நிலத்தில்
இதே என் தங்கையின் மாமாவுடைய தலைமையிலே தமிழ்நாட்டில் 3 நாட்கள் அல்ல 1 வார காலங்கள் தமிழர் பண்பாட்டு திருவிழா என்று நடக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் அறிவாசான் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்று கற்பித்தார் நமக்கு. நான் அதை படித்தேன். அது புத்தகமாக எல்லோருக்கும் கிடைக்க வாய்ப்பில்லை. அவர் ஒரு மாநாட்டில் பேசுவதற்கு அவர் அழைத்திருந்தார்கள். அவர் சரி என்று சொல்லியிருந்தார். இருந்தாலும் ரொம்ப எதையாவது பேசிவிட்டு போடுவானே நினச்சி மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்தவர்கள், ஐயா நீங்கள் என்ன பேச போறீங்கன்னு கொஞ்சம் முன்கூட்டியே எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு. நம்ம அதை எதுக்கும் பயப்படாது இல்லையா, என்ன பேசுவேன்னு எழுதி கொடுத்துட்டா அப்படி. ஆனால் ஐயா நீங்கள் மாநாட்டுக்கே வர வேணாம்ட்டாங்க. இப்போ பல இடத்துக்கு என்னை கூப்பிட எப்படி பயப்படுறாங்களோ அப்படி அவரை கூப்பிட பயந்துட்டாங்க. அவர் ரொம்ப நல்லதாக போச்சுன்னு புத்தகமாக போட்டு வெளியிட்டார். அவர் 10-15 பக்கம் தான். ஒரு மேடை பேச்சு எவ்வளோ தயார் பண்ணியிருப்பார். அதை படிக்கும்போது அதில் என்ன சொல்றாரு, டே இங்கே வர்றான் அரேபியர்களின் அரசியல் புரட்சிக்கு காரணம், அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் நாயகத்தினுடைய மத சீர்திருத்தம் தான். ஐரோப்பியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் மார்ட்டின் லூதர் கிங் போன்ற இந்த மத சீர்திருத்தவாதிகள் தான். இந்த சீக்கியனுடைய மத அரசியல் வெற்றிக்கு காரணம் குருநானக் கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான். இந்த மராட்டியர்களுடைய மராட்டிய ஞானிகளினுடைய மத சமய சீர்திருத்தங்கள் தான்டா. இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. வந்து கடைசியா உதாரணங்கள் போதுமா இன்னும் வேணுமான்னு கேட்டுக்காரு. அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உதாரணங்கள் போதுமா இன்னும் வேண்டுமான்னு கேட்கிறாரு. அப்ப படிக்கிறேன்னா ஐயா போதையா. அப்ப என்ன செய்யணும், சமய புரட்சி இல்லாத பண்பாட்டு புரட்சி அரசியல் புரட்சி வெல்லாதுங்கிறார். நான் அதை படிச்சுட்டு பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு வச்சு வீர தமிழர் முன்னணின்னு ஆரம்பிச்சேன். இதே வேலைக்குத்தான், இதே செயல்பாட்டுக்கு தான் வச்சாங்க. எது மறைக்கப்பட்டது அங்க பாருங்க. அந்த ஐயா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. பாரம்பரிய விதைகளை எங்க ஐயா இருக்காங்களா இங்க உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த இருக்காரு வந்து முதல்ல இங்க இருந்தீங்க, ஏன் இங்க போறீங்க, பின்னுக்கு போகாதீங்க முன்னுக்கு வாங்க. அவர் பல ஆயிரக்கணக்கான பல விதைகளை வச்சிருக்க பாரம்பரிய நெல் வகைகளை சேமிச்சு. ஏன்னா நம்மகிட்ட இல்ல, விதையை தொலைத்து விட்ட இனத்தின் மக்கள் நம்ம மட்டும் இல்ல மொத்த நாடும் தொலைச்சிருச்சு. விதை எங்க இருக்கு, சின்சாண்டம் மேன்சாண்டம் நிறுவனத்துக்கிட்ட இருக்கு. ஐயா வாங்க உட்காருங்க. அதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை தான். இதையெல்லாம் எங்க பார்க்க முடியும், இப்படிப்பட்ட அரிய நிகழ்வுகள்ல தான் பார்க்க முடியும். அப்ப நீங்க சொல்லுவான் நாகரிகம் என்பது வேற, பண்பட்ட இனத்தின் வாழ்வியல் தான், வாழ்வியல் முறை நெறிதான் பண்பாடு. முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகுங்கிறான். ஆதியில் பண்பட்ட இனம் நாகரிகம் வேற பண்பாடு வேற. என்ன சொல்றான்னா நாகரிகம் என்பது நகர்ந்து செல்லக்கூடியது. எது போல, கப்பல் போல, இந்த மரக்கலம் போல. பண்பாடு என்பது துறைமுகம் போல, அப்படியே இருக்கும். இது வந்து வரும் போகும் நாகரிகம். ஒரு நேரம் ஒரு நாகரிகம் இது நாகரிகமா தெரியும், ஒரு நேரம் சீச்சி இது ரொம்ப கேவலம்னு தெரியும். ஆனா பண்பாடு அப்படி இல்லை. அது அதனால இந்த பண்பாட்டு மீட்சி என்பது இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியமான உண்டு. அதை எங்கள் குடும்பத்தில் என் தங்கையும் என் மாமாவும் முன்னின்று இதை நீண்ட காலமாக ஓராண்டு 2 இல்லை 16 ஆண்டுகள் சிறிதும் தளர்வின்றி சோர்வின்றி செய்கிறார்கள் என்பது எவ்வளவு பாராட்டினாலும் தகும். எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இன்னைக்கு அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் பெரும் வார்த்தைகளால் வாழ்த்துக்கள் என்று சொல்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. இங்கே பல பேர் தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு போயிட்டாங்க. அது திருடனுக்கு ரொம்ப வசதியாயிடுது. ஏன்னா அவன் திருடுறான். டே அயோக்கியா பயல திருடியாடா நான் தடுக்க போகும்போது சிச்சி அதெல்லாம் போகாதடா, டே அது திருடு, டே அவன் திருடுற வசதியா திருடுறான். ஏன்னா நான் தடுக்க போறதுனே தடுத்துட்டே இல்லை, இருக்கிற ஒரு வாரம் தான் இருக்கு, அது திருடன் இல்லை. இது எப்படி இங்க எல்லாருமே எழுதுறாங்க தெரியுமா, தமிழ் படித்தவர்களுக்கு 80 விழுக்காடு வேலை வாய்ப்பு. அவன் தான் தரமாட்டேங்கிறானே. அப்ப வீதியில் நின்று போராடுற, தெருவில் நின்று போராடுகிறவன் அதிகாரத்துக்கு போகணும். நோக்கம் இருக்கிறவன் அதிகாரத்துக்கு போகணும். அதிகாரத்துக்கு நோக்கம் இல்லை. இந்த முரண்பாட்டை கலையணும். அதுக்கு என்ன வழி இருக்குது? நீங்க என்ன அந்த அம்பேத்கரை விட பெரிய அறிஞர? உலகத்தில் ஆகச்சிறந்த கல்வியாளன், உலகத்தில் ஆகச்சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்க போகிறேன். யார் சொல்றது? அமெரிக்க பிரதமர், ஆஸ்திரேலிய பிரதமர். இதை உலகத்தில் ஆகப்பெரிய கல்வியாளன் சிலையாமே. நீங்க ஏதோ ஒரு வெள்ளக்காரன் இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்திருப்பியா? நான் அப்படிதான் நினைச்சேன். அவன் போனான், போய் ஒரு அரங்கத்துல
அந்த ஒரு சிவப்பு வெல்வெட் இந்த சிவப்பு ஒரு துணி, ஒரு துணியில போட்டு மூடியிருக்கான், பட்டு துணியில. அதை போய் அவர் திறந்தாரு. மார்பளவில் அண்ணல் அம்பேத்கர் சிலை, உலகத்தின் ஆக சிறந்த கல்வியாளர். என் அன்பு தம்பி தங்கையில, ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல 10,000 மைல் பயணம் செஞ்சிருக்கணும், 10,000 புத்தகம் படிச்சிருக்கணும். ஆனா ஒரு மகன் 64,000 புத்தகம் படிச்சிருக்கானா ஆசிய கண்டத்துல ஒரே ஒருத்தன் தான், அது அண்ணல் அம்பேத்கர் தான். தெற்காசியாவிலே ஒரு தனி மனிதன் நூலகம் பெருசா இருந்தது அவருடைய. அவர் ஜமீனோ திவானோ பிரதமரோ ஒருத்தன் கிடையாது. அவர் நம்ம மாதிரி தான், அண்ணன் தங்கச்சி. ஆனால் அவன் சொத்தம் பட்டி வித்து எதுவும் வாங்கல, புத்தகம் தான். ஒவ்வொரு புத்தகமும் விதை நெல்லுங்கிறது அவருக்கு தான் பொருந்தும், சேமிச்சு வச்சாரு. அந்த பேரறிஞன் சொல்லிட்டான், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அதிகாரம் மிக வலிமையானதுன்னுட்டான். நாங்க அதை படிச்சுட்டு என்ன முடிவு பண்றோம், அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு விரட்டி ஓட ஆரம்பிச்சான். இவ்வளவுதான். இப்ப எங்க யாழினி என்ன சொல்றாங்க, தமிழ் இருக்கா? இல்லையே. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் தானம். இது பாரதி, நம்ம பின்னாடி ஆண் பாரதி, எங்கேயும் தானம். என்ன என்ன புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். எங்காலும் தான் மணக்க வரும் தன்றிலே குளிரா இல்லை, தோப்பில் நிலரா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை இல்லை. அவன் பாடி போயிட்டான். இல்ல, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ் முழக்க வைத்தவங்க. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், வெச்ச முழக்கம். இங்க இப்ப என்ன நிலைமை? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறை. மொழி நம் விழி, நாடு நம் வீடு. பாவலரேறு நம் தாத்தா பிரிஞ்சு திருநாள். அவர் கற்பிக்கல. என்ன கற்பிக்கல? பழந்தமிழ் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இழந்த நம் உரிமை எய்திட தடுக்கும் இனியர் முகத்தில் இனியர் செவிபட அறைங்கிறார். இதை வன்முறை கணக்கில் சேர்க்கூடாது. என்னங்க அறைய சொல்றாரு அப்படின்ட்டு. தனி ஒரு மனிதனுக்கு உணவின் ஜகத்தினை அழித்து விடுவோம் நாம் பாரதி. அவனே பட்டினி போட்டு கொண்டதான் இந்த நாடு. அவனே சோறலாம போட்டுருச்சு. ஏன்னா பாரதி என்ன வன்முறை தூண்டாச்சு மாம்பா. கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவேங்கிறான். பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். இதை நான் வன்முறைம்பா சொன்னால் போயிட்டான். ஏன்னா அவனை எழுப்பி ஒரு தேசிய பாதுகாப்பு போட்டுக்க. இது ஒன்றும் பண்ண முடியாது. இங்க தமிழன் முதல்ல தன் பெருமை அறையணும். வரலாறை அறியாதவன் இனப்பெருமை கொள்ள மாட்டான். இனப்பெருமை கொள்ளாதவன் நிமிர்வடைய மாட்டான். இங்கே தமிழர்களுக்கு திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கு. சாதி பெருமை மதப்பெருமை ஊட்டப்பட்டிருக்கு. மொழி பற்று இனப்பற்று சாகடிக்கப்பட்டிருக்கு. மொழி பெருமை இனப்பெருமை அழிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க தமிழன் என்பவன் வேற்று கிரகவாசி போல ஒரு எப்படி சொல்றது, ஒரு அருவருப்பான மிருகம் போல பார்க்கப்படுவான். இங்க யதார்த்த நிலைமை அதான். தமிழன் என்பவன் என்ன தெரியுமா? செப்பரேட்டிஸ்ட், பாசிஸ்ட், சாவனிஸ்ட், இதெல்லாம் நமக்கு வச்சிருக்கிற சிறப்பு பெயர். இப்போ சீமான்னா ஒரு இன வெறியன். அப்போ நமக்கு ஒரு சுமரி ஏறும்பாரு. நீ தமிழன்னு சொல்ல, அவனை இனவெறியன்னு சொல்லும்போது நீ என்ன பண்ணணும் தெரியுமா? சட்டையில் அப்படி எடுத்து விட்டுக்கிட்டு அப்படி போகணும். ஏன்னு நீ நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்திருக்கா என்று அவன் உறுதி செய்கிறான். கலைஞரான் உன் எதிரி உன்னை உறுதி செய்கிறான். சொல்ல இன்னொரு தடவை சொல்றான், இன்னொரு தடவை சொல்றான். இனவெறியன் இன்னொரு தடவை. இப்படிதான் பேசுவான். நம்ம இன உரிமை அரசியல் பேசுவதை இன வெறுப்பு அரசியல் பேசுவான். இது எது இன வெறுப்பு அரசியல்? உலகத்துல எங்களை போல உலக மாந்தர்களை பேரன்பு கொண்டு நேசித்து நின்ற ஒரு மானுட கூட்டம் உண்டா? உலக என்று உலகம் தழுவி நேசித்து பாடிய பாவலர்கள் எங்காவது உண்டா? வள்ளுவன், கம்பன், இளங்கோ, கபிலன் எல்லாம் உலகம் என்று உலகம் தழுவி நேசித்து பாடியவன். எல்லாரும் மானுட நேயம் பேசிய போது, உயிர்மை நேயம் பேசிய உலகத்தில் ஒரே குடி தமிழ் குடிதான். ஒரே குடி. இவன் நல்லா வாசல்ல நாயை கட்டினான், தமிழன் மட்டும்தான் திண்ணையை கட்டினான். போகம் வரவெல்லாம் சாப்பிட்டு விருந்து உண்டு ஓய்வெடுத்து போகணும்னு. அரிசி மாவுல கோலம் போட்டான், கல்லு மாவுல போட்டான், எல்லா பயிரும் அரிசி மாவுல போட்டான் தமிழன். ஏன்? ஈக்கு எறும்புக்கு இறையா இருக்கட்டும். காரணம் உயிர்மை நேயம். அங்க ஒரு பிள்ளை எனக்கு பாடம் நடக்குது. எப்படி சொல்லி கொடுக்குது? இந்த பாரி அந்த முல்லை கொடிக்கு தேரை நிறுத்தி விட்டு போனான். 326 கிராமங்கள், 326 கிராமத்தையும் அவன் தூக்கி எல்லா மக்களுக்கும் கொடுத்தான். அவன் புகழ் ஏறல, அவன் வள்ளலாகல. புறப்புற வெண்பாமாலை சொல்லுது, கடையில் வள்ளலில் ஆக சிறந்த வல்லன் பாரியும் வேகன்தான். ஏன்? கேட்டு கொடுப்பது கொடை சிறந்த கொடை இல்லை, கேட்காமல் கொடுப்பது கொடை அதுவும் சிறந்த கொடை இல்லை. எது சிறந்த கொடை? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் சிறந்த கொடை.
அவ்வளவு கொடையை செய்த பாரியின் புகழ் ஏறல. போன தேர ஒரு முல்லைக்கொடி விட்டு போனா வள்ளலில் கடையலில் வள்ளியில் தலை சிறந்தவன் ஆயிட்டான். கேட்கும் திறனற்ற கொடிக்கு, கேட்கும் குறனற்ற மயிலுக்கு போட்டான் போர்வை போட்டான் சிறந்த வள்ளல் ஆயிட்டான். இப்படி உயிர்மை நேயர்கள். ஆனா எங்களை என்ன சொல்லுவான்? இனவெறிய, பாசிஸ்ட், சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட். தமிழ் படின்னு சொல்லு, நீ தமிழ் சாவனிஸ்ட், தமிழ் தீவிரவாதி. ஆனா இந்தி படி சமஸ்கிருதம் படிங்கிறத இந்தி தீவிரவாதம் சமஸ்கிருத சாவனிசம் இல்லைன்னா பேச மாட்டான். சொல்ல அவன் வரலாற்றில இப்பதான் முதலாக ஒரு எதிரியை பார்க்கிறான். என்னை பார்த்தவன செரிச்சு ஓடுறான். தம்பி, எங்களை மோதி ஜெயிக்கிறது சாதாரண இல்லை தம்பி. ஏன்னு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனை எதிர் நிற்க முடியாது. நாங்க அடிமைப்பட்ட இனம் மட்டும் இல்ல, அடிபட்ட புலியும் கூட எழுச்சி நிற்கும் போது எவனை எதிர் நிற்க முடியாது. அப்ப இதையே கதையை சொல்லி நம்மளை முடிக்க பார்ப்பான். நீ உனக்கு எந்த பெருமையும் இருக்க விட மாட்டான், எந்த பெருமையும் இருக்க மாட்டான். நீ வந்து பேசு இந்திய நாகரிகம்மா, நீ ஏதாவது பேசு திராவிட நாகரிகம்மா, திராவிட பண்பாடுமா. பொங்கலை இன்னும் தமிழர் திருநாள்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குங்க, திராவிட திருநாள். அப்ப இதையெல்லாம் சரி செய்யணும். சரி செய்யணும்னு என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் தெரியும், ஒவ்வொருத்தரும் சரியாகணும். உலகில் நீ எப்படிப்பட்ட மாறுதலை செய்ய விரும்புகிறியோ அந்த மாறுதலை உன்னில் இருந்து தொடங்கு. இது அண்ணல் காந்தியடிகள் சொல்றாரு. அதுதான் நீங்க இப்ப இதை வந்து பேசும்போது என் தங்கச்சி மக தான் பேசுனாங்க, பேசுனாங்க. நீங்க வந்து அது ஒவ்வொருத்தரும் செய்யணுங்கிறது, அது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, செய்யணுங்கிறது. அதாவது இதை வந்து சேகுவாரா சொல்றான், செயலே சிறந்த சொல்லுங்கிறான். சேகுவாரா செயலே சிறந்து சொல்லுங்கிறான். எங்கள் தலைவர் சொல்லுக்கு முன் செயல் இருக்கணுங்கிறான். சொல்றாரு செயல் தான் நம்மளை அடையாளப்படுத்துங்கிற. நீங்க பாத்தீங்கன்னா சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதிருக்கு, நீங்க தெருவில் பார்க்கலாம். ஆனா எழுதியிருக்கும் தெருவூரா குப்பையா இருக்கும். அவன் நமக்கு என்ன தரணும்? அந்த எழுதினவன் அந்த எழுதின நேரத்துக்கு இறங்கி கூட்டியிருந்தா தெரு சுத்தமா இருக்கும். அப்ப என்ன தெரியுது? சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல். அப்ப என்ன முதல்ல தெரியுது? சொல்லுக்கு முன் செயல் இருக்கணும். இவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான், ஆனால் செய்யணும். அப்படி செய்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கமாக தமிழக பெண்கள் செயற்களத்தையும் தமிழர் மாணவர் இயக்கத்தையும் பார்க்கிறேன். அதை வழிநடத்துகிற என் தங்கை இசைமொழியவும் என் மாமா வேலுமணி அவர்களையும் பார்க்கிறேன். இது வந்து அரிய பெரிய செயல், அளப்பெரிய பாராட்டுக்குரிய செயல். இது நன்கு விளைக்கணும். நம்மளை மிக நுட்பமாக வெளியேற்றினார்கள் என்பதை தமிழ் இளம் தலைமுறையில் புரிந்து கொள்ளும். இங்கே கல்வெட்டு ஆய்வாளர் நம்ம ஐயா இருக்கிறாங்க, குழந்தைகள். நீங்க கவனிங்க, கோயில்கள் தமிழர்களுக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதை என்னரும் தமிழ் தம்பி தம்பிகள் புரிந்து கொள்ளணும். நுட்பமாக கோயிலிருந்து வெளியேற்றினான், உன்னுடைய வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினான். நீ வெளியேறின அங்க வரலாற்றிலிருந்து அதே நேரம் வெளியேறிட்டான். வழிபாட்டில் உன் தாய்மொழியை வெளியேற்றினான், பண்பாட்டில் பயன்பாட்டில் படிப்பில் வழக்காடு மன்றத்தில் எல்லா இடத்திலிருந்தும் உன்னை வெளியேற்றினான். அப்ப மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேற்றப்பட்ட ஒரு இனம் வாழாது. ஏறக்குறைய நம் இனம் இறந்துட்டது. இப்ப உயிர்ப்பிக்கணும்னா வரலாற்றில் இருந்துதான் மேலெழுச்சி கொள்ளணும், பண்பாட்டில் இருந்துதான் மேலெழுச்சி கொள்ளணும். அப்ப சொல்லுது பாருங்க, யாழினி சொல்லுது பாருங்க, உலகத்துல இது மாதிரி கொடுமை உலகத்துல எந்த இனத்திற்கு நிகழ்ந்திருக்காது. தமிழர்களை எல்லாம் கூட்டி வச்சுட்டு நாம் தமிழர்கள் என்று சொல்லுகிற ஒரு பெருங்கொடுமை உலகத்தில் தமிழினத்தை தவிர எந்த இனத்திற்கும் நடந்திருக்காது. அது சொல்லுது, இவர் தான் உங்க அப்பா, இவர் தான் உங்க அம்மான்னு சொன்னா இப்படி எவ்வளவு கேவலமோ, எவ்வளவு அவமானமோ. அப்படிப்பட்ட அவமானம் தான் நம்முடைய வரலாறு, நம்முடைய வாழ்வியல் நெறியும், நம்முடைய முறை எதுவுமே தெரியாம நம்ம நிற்கிறது. நீங்க பெருமை கொள்ளுங்க. நீங்க சொல்லுதல இந்த கண்காட்சிக்குள்ள வரும்போது நீ குனிஞ்சு வந்தா, ஆனா நிமிந்து போனோம்டா, தமிழன்டா. பாவலர் புரட்சி பாவலர் சொல்றான்ல, தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே அவன் பெருமைக்குரியவங்கிறார். நான் தமிழன்டா அப்படின்னு அப்படி சொல்லணும். சாதி தமிழ் இல்லை, தமிழனுக்கு சாதி இல்லைங்கிறார். இருட்டறையில் உள்ளதா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றான். நீ சாதி அதை வச்சு நீ சாதிச்சது என்னன்னு சொல்லு, நானும் பின்னாடி வரேன். நீ என்ன வச்சிருக்க? சாதி மத சண்டையில செத்தா புதைக்க சுடுகாடு, அது சில சாதிக்கு இல்லை. வேற ஏதாவது வச்சிருக்க? உனக்கு எது செத்தாலும் கவலை இல்லை. மொழி, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு,
உன்னுடைய வரலாறு எது தொலைஞ்சாலும் பரவாயில்ல, உன்னுடைய வேளாண்மை எது தொலைஞ்சாலும் பரவாயில்ல, எது அழிஞ்சாலும் பரவாயில்ல, சாதி அழிஞ்சிடக்கூடாது. பாரு, இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே தான். தமிழ் தேசிய அரசியல் எழுச்சிக்கு பெருந்தடை சாதி மத உணர்ச்சி தான். நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதுறாங்கடே, 3 போதை தாண்டா இந்த தமிழ் தேசிய அரசியல் புரட்சிக்கு பெருந்தடை யாருன்னா இந்த 3 போதை. 1 சாதி, மதம், சாராயம், மது. இந்த 3 போதை தாண்டா தமிழ் தேசிய அரசியல் புரட்சிக்கு பெருந்தடையாக இருக்கிறது. இது 3 தான். இதை ஒழிக்காம உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னிறுத்தாதவரை தமிழ் பேரினம் ஒன்றிணையாது, ஒன்றிணையாதவரை அரசியல் வலிமையடையாது, அரசியல் வலிமையடையாதவரை அதிகாரத்தை பெறாது, அதிகாரத்தை பெறாதவரை தாய் நிலத்திலே உரிமை இழந்து, உணர்விழந்து, உடைமைகளிலிருந்து உயிரை இழக்கிற அடிமை நிலைகளே தான். இதுதான் உண்மை. எப்படி பாருங்க, முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை ஆழ்ந்தவர், திசையெல்லாம் பரந்துலகை அடர்ந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். அடுத்த வார்த்தை ரொம்ப கவனி. இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள். எப்படி போறார்கள்? இவ்வளவு பெருமை இருந்தும் சிறுமைப்பட்டு வீழ்ந்த இனம் தமிழினம். வான்முகில் மலையிடை வாக்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல்லில் தரம் வகுத்தவர், காந்தர் பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். என் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள். தாத்தா பாவலர் பெருஞ்சி தன்னார். யாருக்கு? நமக்கு தான். அவர் அடிமையா இருக்கிறாங்கிறது இழிவா பாடல. இந்த நிலையில் வந்து விட்டாய், எழுந்துடா, எழுச்சி கொள்றா, விழிப்புணர்வு கொள்றா, நில்றா, துணிஞ்சு நில்றா, நிமிர்ந்து நில்றா, வெல்றாங்கிறது. அதுக்குதான் இந்த பாட்டு. கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கேட்டிருக்கும் அஞ்சுவதில்லை, மொழியும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைங்கிறது. அதுதான் அவர் பேர பிள்ளையை நாங்கள் விடாம இருக்கிறது. அதுதான் இப்போ என்னை கேட்காம சிவா, நீ முதலமைச்சர் ஆகிறது தான் ஆசைப்பட்டு கட்சி ஆரம்பிச்சியா? நான் என்ன சொல்லியிருப்பேன்? இல்லை, முச்சந்தில் இருந்து கத்திக்கிட்டே சாகிறதுக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அடாடே, நீ நினைச்சு பாரு, இதை ஏன் எவனுக்கிட்டமே கேட்கல? ஏன் என்னை மட்டும் பார்த்து கேட்கணும்? ஒரு தமிழனுக்கு தன் தாயினத்தை ஆடணுங்கிற கனவு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறான்டா. இதான்டா இதை வேற யார்ட்டாவது கேட்டுக்கானா? எத்தனை பேர் கட்சியாளர் யார்ட்டாவது கேட்கிறானா நீ முதலமைச்சராக ஆசைப்பட்டிருக்க? இல்ல. சாதி கட்சிக்கு எந்த இடையூறு இருக்காது, மத கட்சிக்கு எந்த இடையூறு இருக்காது, திராவிட கட்சி அது இன்னொரு திருட்டு கூட்டம் தான், ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் தமிழர் பேச கொந்தளிப்பான். எத்தனை பேர் சொல்றாங்க, நான் தமிழ் என் மொழியை பற்றி பேசுகிற போது உன் நீ ஆட்டம் காணுகிறாய், ஆத்திரப்படுகிறாய், கோவப்படுகிறாய் என்றா உன் கட்டமைப்பை என் தாய் நிலத்தில் கட்டி வச்சிருக்காங்க பொருள்றாங்க. நாங்கள் தமிழர் என்று பேசுவது உனக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துது என்றால் நீ உன் அடிப்படை கட்டமைப்பை என் தாய் நிலத்துல கட்டிட்டாய்டா, பதட்டம் அடைகிற. ஏன் தம்பி, எங்களுடைய வரலாற்று சான்றுகள் எப்படி அழிக்கப்பட்டதோ அப்படி என் இனத்திற்கு எதிராக என்னை அழித்து முடி நீ நிரூபிச்சிருக்கிறாங்களோ ஒரு நாள் அழிக்கப்படும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. அவன் சொல்றான்ல, என்னுடைய தாய்மொழி மாஸ்டர் சொன்னால் என்னுடைய தாய்மொழியை சன்னியாட்சன் சொல்றான், என்னுடைய தாய்மொழி நீ என்னை விட நன்றாக பேச ஆரம்பிச்சிட்டின்னு வச்சுக்கோங்க, நீ அடிமைப்பிடித்து ஆடணும்னு ஆசைப்படுறான்னு அர்த்தம்டாங்க. சீன ஞானி சன்னியாட்சன் என்ன சொல்றா, நீ என்னுடைய தாய்மொழியை என்னை விட நன்றாக பேச விட்டாய் என்றால் நீ என்னை அடிமைப்படுத்தி ஆடணும்னு ஆசைப்படுறாய்டா. அதுக்கு தான் இந்த வேலையை செய்யறாங்க. நம்ம கூடவே ஓடி வருவான். ஐயா மணியரசன் சொல்றாரு, நம்ம கூட ஓடி வருவான், மான் போல வருவான். நீ மான் நினைச்சிட்டு ஓடிட்டு போயிட்டு இருப்ப, தனியா மாட்டினான்னு வச்சுக்க டக்குன்னு ஓனாய மாதிரி பரவலி கட்டிடுவோம். இப்படிதான் நீண்ட காலமா இங்க நடக்குது. என்ன இருக்கு உனக்கு? நீ எந்த கூட்டம் முடிச்சு கடத்தெருவில் நடந்து போற, ஒரு கடத்தெருவில் விளம்பர பறையில தமிழ் இருந்தால் எனக்கு அழைச்சு பேசுற, அங்க இந்த கடையில் இருக்கு. ஏன்? அவனுக்கு ஒரு தங்க காசு பரிசு கொடுப்போம், காட்டிடுவான். இங்க பேசுன இந்த அம்மாங்க அவங்க எங்க அந்த திருச்சி அவங்க பொறுப்பாளர்
அவங்க சொன்னாங்க பாருங்க, கடத்தெருவில் இங்கதான் இருந்தாங்க, எங்கேயுமே வழக்கறிஞரவங்க, எங்கேயுமே தமிழ் இல்லை. என்ன தெரியுமா இருக்குது, எழுதியிருப்பாங்க, இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதியிருக்கோம். படிக்கும்போது எப்படி இருக்கு, இப்போ இல்லாட்டி எப்போ. தமிழ் தானே எழுதிருக்கேன், IPPO இப்போ, எப்போ IPPO எப்போ. இவனை எந்த செருப்பு வச்சு அடிப்ப, எந்த செருப்பு அடிச்சு அடிப்ப? தாய்மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழிந்து போகிற வரலாற்று உண்மையை நீ அறியாதவனா? அறியாதவனா சொல்லு. இறைவன் பேசிய மொழியடா. மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளர்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ்கிறான், சிவபெருமானே தந்த தமிழ்றான். நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தோம்னு நக்கீரனுடைய தமிழல்லி தமிழோடு விளையாட வந்த சிவங்கிறான். அவையே உன் தமிழல்லி பருவையா வந்தோம்னு முருக பெரும்பாட்டன். எல்லாம் அது புராணம் இதிகாசம் ஏதோ யோசிச்சு பாரு.